தோழி பார்க்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். பார்க்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்திய தனை காக்க தென்றல் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். சேலனுக்கு தோழமைத்தாள் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வளம் வந்து கேளுங்கள். வாழிய பாடுங்கள் வளம் வந்து கேளுங்கள். வந்திருப்பானந்த கண்ணன் என்பான். வந்திருப்பானந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகம் என்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் அவர் குலத்தாழ்வார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கண்ணா
அரியதோர் வாய்ப்பு நீங்கள் எங்கள் கொடுத்ததற்காக கூடி கொண்டாட மாணவர்களுக்கு எங்கள் தலைநகரத்தின் சார்பாக விரிவான துன்பவர் வேலையிலே சிரிங்க சொல்லி வந்தார் வள்ளுவர் சரிங்க உள்ள கரும்பு சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வரல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வரல சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வரல சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வரல. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணியை சேர்ந்த ரோஜா நாடக மன்றம் தமிழ்நாடு ஈழத்து நாடாளுமன்றத்தில் மூலமாக நுழைவர் பட்டத்தை வென்று டாக்டர் டி ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நமது கிராமத்தில் அருகாமை கிராமம் செய்யக்கூடிய நாட்டமாலை கிராமத்தை சேர்ந்த ஆர் பிரகாஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 60 நாடாளுமன்றங்களுக்கு மேலாக நாடக அமைப்பாளராக பேரக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள் அமைக்கப்பட்ட இந்த தெய்வீக நடைமுறை நடக்கவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் மலையாள மகவதி என்றும் கண்ட மலையாள மகவதி என்றும் கண்ட காப்போடர்கள் மலையாள மகவதி என்றும் கண்ட காப்போடர்கள் பாடி கண்ணி கமல கண்ணி சக்கல் பாடி கண்ணி வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் வேல் வேல் சக்தி வேல் கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை கற்புள்ள கண்ணியர்க்கு காவலாக 4 படை இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு
ஆறுபடை ஆறுபடை இந்த மருதமண கோயில் ஒரு ஏழுபடை 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 மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தர மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனை விட்டு பேசி பாருங்க தீராத விடைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத விடைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க சிவனார் மிதித்த மலை பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை பார்வதி சிவனார் மிதித்த மலை பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை இத்தனைய முடிவரெல்லாம் சுத்திய மலை சுத்திய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனைவிட்டு பேசி பாருங்க தீராத விடைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க சத்தியம் சொல்லுறேன் தீராத விடைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க Thank you.
இருக்கிறானே கிடைக்கிறானே கண்ணடகி ஏ சாமி முசல்லையில பட்டது இல்லையா சாமி பத்திரி சாமி சாண்டி இது என்னடி டான்ஸ் இதுடா மேடக ஆற புதுசா வந்து புஷ்பா டான்ஸ் ஆமா எதுக்கு வந்துங்கற பாரு ஏ நக்கிரமே எப்படி ஆடி படிக்குதா நேரம் போதே தெரியாது. ஆமாண்டி. சபை நாட்டி மாட வேண்டும். இத பாருங்கடி. என்னடி? சின்ன பொண்ணு மாதிரி நடந்து வாங்க.
வட்டத்திலே இருக்கா பூச்சிக்கார 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 அவரை செய்வதை மனித இனம் செய்த தவறை மன்னிப்ப தெய்வத்தை சொல்றாங்க. அவரை செய்யாத யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி மொத்த எதிரி யார் தெரியுமா? பாவத்தால ஒரே ஒரு மயிர் எவ்வளவு ஒண்ணு பண்ண தெரியாது. நானும் அமைதியை பொறுமை இருந்தது மயிர் இறையினால மலையை கூட கட்டிக்கலாம் வீர துறை சுவாமி பேசுகிறேன். கோவப்பட்ட மனசு கட்டு போயிடும், கட்டு போயிட்டு உடம்பு கட்டு போயிடும், உடம்பு கட்டு போச்சு. என்னடா காலத்தாமதம் என்னடா சொல்லணும் நீ சொல்லணும் நான் கேக்குறேன் எனக்குள்ளதாக வரக்கூடிய கவலை கால தாமதம் என்ன கேக்குறேன் கால தாமதம் கேக்குறேன் தகுந்த பதில சொல்லணும் என்னடா சொல்லணும் நீ சொல்லணும் நான் கேக்குறேன் என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா காலத்தை வந்து கேட்கிறேன் என் மண்டாட்டிக்கு தகராறு ஐயா எனக்கு என் பொண்டாட்டிக்கு தகராறு ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்க முடியல ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்க முடியல சந்தோஷமாவும் இருக்க முடியல இறங்க முடியும் காலையில என் பொண்டாட்டி வேலைக்கு போறான் நைட்டா நான் இங்க வந்துடுறேன் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க முடியல ஐயா நம்ம வேலை கூத்தார நைட்ல வரோம் ஆமா பொண்டாட்டி பகல் வேலை தான் நைட்டு கூத்தார வரும் அது என் பொண்டாட்டி கூட கூட வந்து நாடக்கார நலம்னா தான்டா சொல்றான் நான் பண்ணிட்டேன் ஐயா ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க முடியல ஒரு 3 நாள் லீவ் விட்டாங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அந்த கேப்ல நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கலாம்னு அவள பாக்கமா போன அடியாத்திரியா வாடிடா நம்ம ரெண்டு சந்தோஷமா வாடியா எங்க ஆடியா கட்டி வாடியா வாடி நம்ம கூப்பிடுடா நீ நம்ம பொம்பளையா இல்ல
இல்ல என் பொண்டாட்டியா இங்க என் பொண்டாட்டியா இருக்காடா உட்கார் உட்கார் மனைவி. என் பொண்டாட்டி கூப்பிட்டு ஐயா அப்படி கை பாவல ஐயா என் பொண்டாட்டி கூப்பிட்டு என் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா உனக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா என்ன ஆசை கேட்டு அதுக்கு சொல்றா என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பட்டு படம் எடுத்துட்டு வாங்க எனக்கு ஒரு பட்டு படம் எடுத்துட்டு வாங்க உனக்கு பட்டு போடவே ஆமா எதுக்கு என் பொண்டாட்டிக்கு எதுக்கு நான் கட்டி வளர்க்கிறேன் தாளம் கட்டுடா நீ நான் ஏன் கட்டுறேன் என் பொண்டாட்டிக்கு மனைவி கேட்டது பட்டு போடவே ஆமா ஐயா நேரா போல டெவில ஒரு பட்டு படம் எடுத்துட்டு வந்து என் மனைவி கிட்ட கொடுத்தையா மனமகிழ்ச்சியா இருப்ப சந்தோஷமா ஆயிட்டா நீ சந்தோஷமா கேளு என்ன சந்தோஷமா இங்க வாடியா ஏன் வாடியா என்ன கூப்பிட்டா நீ நான் என் பொண்டாட்டியா ஐயா வாடி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு கூப்பிட்டா மனைவி ஆமா கூப்பிட்ட உடனே என் பொண்டாட்டி என்ன சொல்ல தெரியுமா என்னங்க நீ என்ன கிளம்பி என்ன கேக்குறா முன்னாடியே கிளம்பி தராதா என்ன கேக்குறா என்ன கேட்டாங்க ஆமா நான் சொன்னேன் நீ இன்னைக்கு தான் நீ வெள்ளிக்கிழமை அப்படின்னு அம்மனுக்கு புரியறாங்களா அதுதான் என் மனைவி சொன்னா அம்மனுக்கு விருப்பமாக்கிற கணவன் மனைவி ஒண்ணா சேரக்கூடாது வெள்ளிக்கிழமை அம்மன் பிறந்த நாள் அம்மனை புதுவாங்க அன்னைக்கு சேரக்கூடாதாமா சேரக்கூடாதுன்றாங்க. நல்ல மனைவிடா சரி வெள்ளிக்கிழமை போச்சு நேத்திரிங்க எப்போட்டீங்க பதிங்க அவன் டாக்டர் உன்னை காப்பனா கை பகலாங்க கொண்டாடி கேட்டான் உக்காரியா கோபப்படுற நான் பார்த்தானே கதை லூசு பேரி யாருக்கு லூசு நான் மென்டல் ஆயிடுறேன் மென்டல் நல்லா லூசுனா ஐயா நான் முன்னாடி கூப்பிட்ட உடனே மறுநாள் சனிக்கிழமை வாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க மனமகிழ்ச்சியோட ஆமா சரியா போறியா நானும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் ஐயா வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி உட்காரு போறதுக்கு மூளை விட்டுக்கிறாங்க வேண்டாம் வேற ஏதாவது ரொம்ப பேத்திக்கு ஆகி போச்சு ஐயா உடனே சரிதனவா வீட்டுக்கு தூரமா இருக்கிறாங்க நினைச்சு நான் போறேன் என் வீடு பக்கத்துல இல்லையா 4 அடி தள்ளி இருக்கிறாரா வீட்டு தள்ளி வைக்கிறாரா மாதவிடா என்று பயத்தடா அது சந்தேகத்தில் நான் போய் கேட்கிறேன் ஏய். முன்னாடி முக்காடு பாத்துருக்கீங்க ஒத்தா சத்தலா இல்ல மொப்பன் சத்தலா இல்ல மொக்கா தகிட்டு சத்தலா உன்னை சொல்லுனா என் பொண்டாட்டி காட்டேன் ஐயா ஒரு பூனை கஞ்சில இருக்கிறீங்க ஏய் உக்கார் கோவப்படாது உக்கார் சொல்றா. கேட்ட உடனே என் முன்னாடி என்ன சொன்ன தெரியுமா என்னங்க பக்கத்து வீட்டு பொம்பளைங்க வந்து கலகம் வச்சுக்கிறாங்க என்ன நாலு பொம்பளை பொண்ணா ஒரு கூட மூடு சொல்றான் நான் கலகம் வச்சுக்கிறாங்க தெரியுமா அடியா நீ என்ன காரணம் என் முன்னாடி கேட்கிறாங்க உன்னுடைய மனைவி ஆமா நாலு பொம்பளை கேட்டிருப்பாங்க கேட்ட உடனே என் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு தான் சனிக்கிழமை அப்படிங்கிறான் சனிக்கிழமை பகவானுக்கு போய் நாள் ஆச்சுடா அதான் சொல்லிட்டு கலகம் வச்சு சொல்லிட்டு ஆடா பாவிங்களா என் முன்னாடி அதை பிடிச்சிக்கணும் கட்டிமா அந்த வார்த்தை வார்த்தை அப்படியே கட்டிமா பிடிச்சிக்கணும் நான் போற சனிக்கிழமை கேன்சல் ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு பகவானே ஒரு அவதாரம் தான் ஆமா அந்த நாள்ல போச்சா போச்சு சரி எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல ஆத்ரா மூத்திரமும் வருது வாயா பிடியா. ஆத்திரம் தாங்க முடியல பாபா கோவம்னா கோவம் உணர்ச்சி. அப்படியே கோவம் டேய் எப்படி அப்படியே சொல்றீங்க சொல்றீங்க ஆளே ஏமாந்து அடிக்கிறானுங்க. ஏய், இங்க வா. ஏஜாமா. ஞாயிற்றுக்கிழமை 4:06 நால்றாரு. ஞாயிற்றுக்கிழமை 4:06 அதான் முகூர்த்த நாள். நால்றாரு. அட, ராவு காலத்துல பிறந்தவன். அதான் ராவுண்டா ராகு காலம். ராவுண்டா ஏய். ராவுண்டா நால்றாரு என்னடா? ராவு இரவு நேரம். ஆமா ஐயா அப்படி சொல்லு. ஐயா நானும் போய் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறேன் ஐயா வாங்கி கொடுத்த பட்டு போடு கட்டி நான் சொல்லிக்கிற உன் மண்டாட்டியா? என்னடா சிரிக்கான்ற கிளம்பி வாயா யார்ரா? ஏய், என் நண்பனுக்கு ஒரு சோகம் என்ற எனக்கு சோகம். நான் சோகமா இருக்கிறேன் உன்னுடைய மனைவி பட்டு போட கட்டின பல பல யாரு மலையாள அவன்
நான் விட்டா பூ குஞ்சத்து மேல அடிச்சிருப்பேன். நிஜமா உஷாரா உட்காரு. காலமறை வந்தோட ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நேரா கழுவறையில போய் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு தண்ணி ஊத்திடு. அசுத்தமான உடல் சுத்தமாக்கிறவரே. சுத்தமாக்கிடு. பாடிச. அதான் பாடிச. என்னடா பாடிஸ்? உன்ன சொல்லுவேன். ஐயா எங்கடா உன்ன சொல்ல பாடிசுங்க. பாடிஸ்க்குடைய வாசனை தெரியும். வாசனை தானே. அடிச்சிட்டு நேரா ஊப்பு உள்ள போனேன். அரைக்குள் வர சொல்வா. அரைக்குள் போய் சாப்பாடு போட்டாயா. நானும் என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமாடா. நான் பாட்டேன். வாங்க சேரா. ஐயா என் பொண்டாட்டி நானும் சந்தோஷமா இருந்தோம் ஐயா. மனமகிழ்ச்சியோட. சந்தோஷமா இருந்து கதவை திறந்து பாக்குறேன். என் பொண்டாட்டி கொழாடியில இருந்து தண்ணி பிடிச்சின்னு வரா. கொழாடியில இருந்து தண்ணி பிடிச்சின்னு வரா. எங்க மாமியார் மாமியார்கிட்ட போய் சொல்றேன். குமாரே படல யார் வாங்கி கொடுத்தா? படல நீ கட்டி ரூம் நிக்கணும். எங்க வந்து வயசான கை ரேஷன் போற கட்டி திரும்ப போற கட்டி தர. விட்றா. கை விட்றா. மாமியார்ட்ட அது தயவுசெய்து நீ சொல்ல. அது நீ சொல்ல. எனக்கு தெரியுமா? நான் தான் ஒரு பேசி விஷயத்துல டேய் ஐயா பேசு பேசு. ஒரு மாமியார் யாரா? ஆட முடிஞ்சு பேசு இல்லையா? பேசு. செலவுல வேடி. ஆஞ்சா எப்படி விட்டவன்? அஷ்டமகிர அண்ணவதார். சைலன்ஸ் அம்மா என்ன காலைல ஏறி வரைக்கும் போட்டோ எடுக்கணுமா? அயாரு ஏறி நின்னுக்கணும். சைலன்ஸ். ஆமா அமைதியா சைலன்ஸ். ஐயா சிரிக்க நேரத்தில் சிரிக்க மாட்டா கதை தயவு செய்து அமைதியா சைலன்ஸ். அஷ்டமகிர அண்ணவதார். சைலன்ஸ். நீங்களும் பேசி நாங்களும் பேசி கதையில புரியாது. தயவு செய்து அமைதியா